வணக்கம் அட் வெட்டிலிபிஷன் சோலோ. இப்போ ஒரு மேட்ரு என்னன்னா, கேரளாவில் ஒரு 6 மாசமா சாப்பிடாம இருந்து இறந்து போன ஒரு ஸ்ரீநந்தினின்னு ஒரு பொண்ணை பற்றி தான் பேச போகிறேன். யூடியூப்பை பார்த்து அவங்க வந்து டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதிகமாக வந்து லிக்விடு ஃபுட்டாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. அது உடல் எடை வந்து திடீர்னு குறையும் போது என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே டாக்டர் இறக்கிறதுக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாலே சொன்னாலாம், என்னன்னா உங்களோட உடல் எடை வந்து குறையுது, கரெக்டான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க சொல் பேச்சு கேட்கவே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது, நீ வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு. ஆனால் அவங்க சொல் பேச்சு கேட்கல. ஸோ மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உடல் எடை வந்து குறைஞ்சினே இருந்து இப்போ சடனாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து வெண்டிலேட்டரில் வச்சு தான் ஐசியூவில் இருந்து தான் இறந்து போயிருக்கிறாங்க இல்லையா. எல்லாருமே வந்து இப்போ யூடியூப்பை பார்த்து தான் பண்ணுறாங்க. சமையலில் இருந்து ஒரு வீட்டை பெருக்கிறது வரைக்கும், சுடு தண்ணி வைக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் யூடியூப்பில் பார்த்து பண்ணுறோம். அவங்க கரெக்டான ஆலோசனை தான் சொல்கிறாங்களா என்னன்றது யாருக்காவது தெரியுதா? யூடியூப் நண்பர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த விஷயத்த சொல்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா, நான் வந்து சம் நியூஸ்லாம் பார்த்து தான் சொல்கிறேன். நான் ரொம்ப டீப்பாக வந்து செக் பண்ண மாட்டேன் இல்லையா. இப்போ நானும் அப்போ மிஸ்டேக் பண்ணுறேன். அந்த இடத்துல அவங்க ஒரு டயட்டிஷியனை பார்த்து எப்படி ஃபுட்டு எடுத்துக்கலாம், எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்னு அவங்க வந்து முதல்ல கேட்டிருந்தாங்கன்னா அவங்களோட உயிர் இன்னைக்கு போயிருக்காது. கோழிக்கோடு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் அவங்க வந்து இறந்துருக்குறாங்க. அப்போது நாம் வந்து படித்த ஆளுங்களை தேடி ஏன் நாம் போகிறது இல்லை? எல்லாமே யூடியூப்பை பார்த்து பண்ணிட வேண்டியதானா? யூடியூப்பில் 1000 சொல்லுவாங்க, அவங்க வியூஸ் போகிறதுக்கு, லைக்ஸ் போகிறதுக்கு 1000 சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்தையும் வந்து யூடியூப்பே பார்த்து பண்ணிடலாமா? மக்களே விழிப்புணர்வோடு இருங்க. எல்லா விஷயமும் எல்லாமே யூடியூப்பில் வந்து கரெக்டானது இல்லை. ஒரு சிலது மறைக்கப்படலாம், சரிங்களா? அந்த ஒரு சிலது மறைவுக்கு பின்னால் பெரிய பெரிய பிரச்சனை நடந்தால் என்ன செய்யறது? யாரையுமே எதுவும் செய்ய முடியாது இல்லையா. எல்லா விஷயத்தையும் யூடியூப்ல பார்த்து பண்ணாதீங்க, ப்ராக்டிக்கலா இருங்க. ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா புக் ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. நிறைய விஷயம் எல்லாத்தையுமே வந்து மொபைலையோ இன்டர்நெட்டையோ சார்ந்து இருக்காதீங்க. புக் ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. அவங்க யூடியூப் வந்து செக் பண்ணாம கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உயிர் போயிருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு 6 மந்த்துக்கு சரியா சாப்பிடாம வெறும் லிக்விட் ஐட்டமாவே எடுத்து அவங்க உயிர் வென்டிலேட்டர்ல வச்சு உயிர் போயிருக்குது. இதுக்கு வந்து யூடியூபர்ஸ் வந்து எந்த யூடியூபர் அப்படின்றத வந்து உதாரணம் சொல்ல முடியாது. அதனால யூடியூப் நண்பர்களும் ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு வந்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து டாக்டர்ஸ் கிடையாது, சயின்டிஸ்ட் கிடையாது, சரிங்களா? நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கிறோம்னா எல்லாத்தையுமே வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு நம்ம வியூஸ்க்காக அதை செய்யக்கூடியது இல்லையா. அதனால கொஞ்சம் நீங்க மக்களுக்கு சொல்லும் போது நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி.